ஸோ காய்ஸ் தேர்ட் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி நானும் ராஜா ப்ரோ தான் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பாட்டில் நல்ல வேட்டை ஒரு 10 மீன் கிட்ட அடித்தோம். என்னென்னா இருட்டில் அடித்ததுனால வீடியோ கவர் ஆகலை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம், அது சொல்ல முடியல நேரடியாக. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் எடுக்கலாம் அங்கே வீடியோ. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக இங்கே ஸ்ட்ரைக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடித்து பார்க்கலாம் வாங்க. வாடா அப்படி புல்லில் வச்சிட்றேன். இப்படி வை. ஸோ இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸ்பாட் நல்லா இருக்குது. இங்கே வந்து ஆக்டிவிட்டி காட்டும், இவனை நல்லா அடித்து காட்டும். அந்த இடத்துல போட்டால் மீன் எடுத்துரும். இதெல்லாம் ரொம்ப கரை, இங்கெல்லாம் ஓட விடாது. மீன் அங்கே தான் இருக்கும். அங்கே அடி இதெல்லாம் மீன் அங்கே தான் இருக்கும். ரொம்ப ஓங்கி அடிக்க ட்ரை பண்ணாத, இவனு ரிலாக்ஸாக அடி. நான் அந்த பக்கமாக போய் வீடியோ எடுக்கிறேன். நீ நவர பேக் மட்டும் அப்படியே உங்க கூட நம்ம நவுத்திக்கினே வந்துரு. பக்கத்தில் எனக்கு தூரம் வச்சிடாது, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீ நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும் அவனே, நானே பார்த்து தான் போகிறேன். நீ பார்த்து வாண்ணா. பை கரையிலே வச்சுட்டு வா. என்னடா அது கரை தான், அதுக்கு தான் போகிறேன். இல்லை பை எடுத்துன்னு வர வேணாம், எங்கே டப்புன்னு மேடு பள்ளம் வரும் தெரியாது.
இங்கே ஒரு பூச்சி கடிக்கும்டா தண்ணியில். முடிஞ்ச வரைக்கும் கரையிலேருந்து அடிக்கலாம். எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது, காலில் கடிக்குது. கடிச்சதுனாடி தேம்பல் ஆகிடும். முட்டியில் தான் கடிக்கும், காலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு ஆற்று நிற்கலாம், ரொம்ப நீனா கட்சி. மீன் தான், தேலியும் இருக்கும், வராலும் இருக்கும்டா. பார்க்க கரை மாதிரி இருக்குது, அது எவ்வளோ ஆழம் பார்த்தியா? அதுமாரி தான் எதிர்பார்க்காத ட்விஸ்டஸாக இருக்கும் நிறைய. என்ன ஆக்டிவிட்டியே காணும். அப்புறம் அப்பா ஐயோ எகிரி அடிக்குதுடா தண்ணிக்கு மேலே. வந்துச்சுடா, ஸ்ட்ரைக்கிடா. சரியான அடி வச்சுக்கா, யாரை காணும். எதிர்பார்க்காம மீன் அடிக்கணுனே பார்த்து அடி. அப்புறம் ஐயோ பா, தண்ணி மேலே குதிக்கண்டா. இங்கே பாடுறா வீடியோவில். கைஸ், இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மீன் நிறைய இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 300 கிராம் 400 கிராம் சைஸில் தான் இருக்கிறதுனால அடிக்க தயங்குதுன்னு நினைக்கிறேன். பெரிய சைஸ் மீன் இல்லை அந்தளவுக்கு. அதுமாதிரி நாட்டு விரால்ன்றதுனால கொஞ்சம் யோசித்து தான் அடிக்கும். அந்தளவுக்கு அக்ரெசிவாக அது அடிக்கிற அளவுக்கு இங்கே இறை இல்லாமல் இல்லை. இங்கே தீனி நிறைய இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தீனிக்கு தான். ஸோ ரேர் சான்ஸ் தான் ஃப்ராக் மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ அடித்தாலும் சரியாக வாயில் எடுக்கலை. ஸோ ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம் இருங்க. அச்சோ என்னால் எவ்வளோ ஃபோர்ஸாக முடியுமோ அந்த கரைக்கு அடித்து தான் எடுத்துகிட்டு வரேன். மீன் அந்த ஓரக்கையில் தான் இருக்குது. ஸோ அந்த செடிங்க நடுவில் அடிச்சிட்ருக்கு மீன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஃபீட் எடுத்துறதுனால ஸ்னேக் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்கும். பின்னாடி ஒரு மீன் வருது, ஆனால் எடுக்க மாட்டேங்குது. என்னென்னா மீன் நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ இந்த தண்ணிக்கு மேலே போகிற இறைய எடுக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யோசிக்குது. ஒருத்தர் பிடிங்க, வாங்க வாங்க வாங்க.
பின்னாடியே வருது, ஆனால் எடுக்க மாட்டேங்குது. நூல் எகிரி அடிக்குது. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ரைக் நிற்கிது, ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டுது, எடுக்க மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி தட்டி தட்டியாவது தூக்கலான்னு பார்க்குறேன். நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அந்த மீன். நீயா நானா பார்த்துலான்னு இருக்குது ஒரு முடிவோடு. இறங்கிடுவோமா, பள்ளமா கரையானே தெரில. ஸோ இறங்கி போகிறேன். எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட ரீச் பண்ணி மீன் எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே கிட்ட போக முடியாது. ஸோ கிட்ட வந்துட்டேன். ஏன் ஸ்ட்ரைக் எடுக்குதா பார்க்கலாம். அங்கே ஒரு மீன் நிற்கிது. எவ்வளோ லாங்லேருந்து எடுத்துன்னு வரேன், அசர மாட்டேங்குது. அக்கம் பக்கத்துலலாம் அடிக்குது, நம்ம ஃப்ராக் எடுக்க மாட்டேங்குது. மீன் ரொம்ப தயங்குது, ஏன்னு தெரியல. மேபி யாராவது அடிச்சிருக்கலாம், இங்கே ஒருத்தவங்க யாராவது அடித்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அடித்து பயம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரே ஓடினாலே மீன் மிரண்டு ஓடிடும். மேபி எல்லாம் பக்கத்தில் அட்டாக் பண்ணிட்டு போய்டும். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே. நம்ம போகிற எல்லா இடத்துலையும் மீன் இருக்குது. ஆனால் யோசிக்குது மீன் இறைய எடுக்கிறதுக்கு. பின்னாடி வர்றதுக்கு மூமெண்ட்டு கொடுக்குது, ஆனால் அதோட நின்றுது. சின்ன மூமெண்ட்டு தான், அதோட நின்றுது அப்படி மீன்.
எல்லாம் பாட்டில் டோர் விட்டுருக்கு மொத்தத்தையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், விரால் கண்ணு மேயுது. ஆனால் பெரிய மீன் இல்லை, பிடிச்சிட்டுக்கிறாங்க. பாட்டில் டோர் போட்டு பிடிச்சிருக்காங்க போல். என்னால் க்ளோஸ்அப்பில் போக முடிஞ்சா காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் செதறாமல் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். செதறிடுச்சு. ஆள் சவுண்டு கேட்டோன்னே ஓடிடுச்சு. இங்கே அம்மா மீன் இல்லை, பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு ராஜா? என்னடா ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்க? எடுத்துட்டியா? ஆ, சொல்ல வேண்டியது தானே. ஸோ பாருங்க, ரீலில் வந்து சிக்காயிடுச்சு. ரொம்ப நேரமாக எடுத்துகிட்ருக்காரு. ஏறா வெளியேறா. அதில் சுற்றக்கூடாது. ஏன் உனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி ஆகுது? ரொம்ப சிக்காயிடுச்சு. நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. எடுத்துட்டேன். இரு அதை கொஞ்சம் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கு. நூலை கையில் சுற்றிட்டு கொஞ்சம் கிட்ட வந்தோடனே ஏற்றலாம். எப்பவுமே நூல் சிக்கலாயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பதட்டப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும். நீ பாட்டு போட்டு கரன்னு இழுத்துடக்கூடாது. நூல் அப்படியே சிக்கானது அப்படியே விட்டுருன்னு வச்சுக்கேன், சிக்க எங்கன்னு தெரியும் நமக்கு. அப்போ தான் நீ இழுத்து டைட் பண்ணிட்டேன்னா மொத்த சிக்கம் ஒன்றா சேர்ந்து அது முடிச்சாயிடும். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ உனக்கு. சிம்பிளாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்தா ஃபஸ்ட்டு அதை அப்படியே உள்ளே போட்டு நூலை வெளியே வலிச்சு விட்டு அப்புறம் டைட் பண்ண. எங்கே நூல் இதுக்குள்ளே தானே இருக்குது, மிஷின் உள்ள. ஃபஸ்ட்டு வெளியே இழுத்து விட்டுட்டு இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணு, டைட் பண்ணிக்கோ நூலை. ராட்லேருந்து வெளியே எடுத்துட்டியா? ஏன் அப்படிலாம் எடுக்க தேவையில்லடா. அந்த கரைக்கு போய் பார்த்துட்டு பார்ப்போம் எப்படின்னு. எல்லாம் கிளம்பிடலாம் எடுத்துகிட்டு. சரி, நம்ம அந்த கரைக்கு போவோம். ஏன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்குது, ஆனால் எடுக்க மாட்டேங்குது. மோஸ்ட்லி இங்கே தான் எல்லோரும் அடிச்சிருப்பாங்க போல். மீன் மிரண்டுருக்கு. ஸோ அங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கரை இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். எப்பா சேர் மாணவரே இது. ராஜா நீ வர மாதிரி இருந்தால் மூட்டையை மேட்டுக்கு அந்த பக்கம் வச்சிடலாம். அங்கே பள்ளமாக இருக்கும், இப்படி வந்துருந்தா அது பாரு, இப்படி தான் வரணும். ராஜாபுரக்கு வழி சொல்லி விட்டு நம்ம அடுத்த கரைக்கு போகிறோம். அங்கே ஏதாவது அடிக்குமான்னு பார்க்கலாம். மீன் இங்கே ஆக்டிவிட்டி இருக்குது, தரமாக அடிக்குது, ஆனால் எடுக்க மாட்டேங்குது. என்னென்னா அதான் நிறைய ஆங்கிலர்ஸ் இருப்பாங்க எல்லா ஊர்லேயும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீன் அடிச்சிருப்பாங்க, அது மிஸ் ஆகிருக்கும். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கிளைமேட் இருக்குது, அதோட தீனி அங்கே நிறைய எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குதுன்னு அதை பார்க்கணும்.
ஸோ ஒரு மீன் அடிக்கிறதுனா சும்மா கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏலம் ஏரியில் போய்ட்டு மீன் அடிச்சுட்டு பக்கத்துலேயே மீன் அடிச்சிடும். ஒரு 10 மீன் அடிச்சுட்டு நான் தான் ஆங்கிலரு, நான் தான் கிங்குன்னுவாங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸ் இருக்கும் நான் வந்தீங்க. ஸோ மீனோட ஆக்டிவிட்டி நல்லாவே தெரியும் உங்களுக்கு, வீடியோவில் பார்த்தா தெரியும். அங்கங்கே அடிச்சுட்டே இருக்குது. ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் கூட வரல, எடுக்கவே இல்லை ஃப்ராகை. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ நிறைய பேர் எப்படின்னா ஏலம் ஏரி அவங்க ஊரில் வந்து மீன் இருக்குன்னு ஏலம் ஏரியில் ராட் அண்ட் ரீல் வாங்கி போட்டு மீன் பிடிச்சி காட்டி உங்களை ஆசை காட்டி வாங்க வைக்கிறாங்க ராட் அண்ட் ரீலு. ஸோ உங்களோட ஏரியாவில் என்ன எதார்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லோரும் சொல்கிறாங்கன்னு கண்டமே நீங்கள் வாங்கி தள்ளாதீங்க. ஏன்னா பைசான்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சும்மா கிடையாது. திடீர்னு இப்போ போர் நடக்குது, ஸ்ட்ரைக் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம வேலையே இருக்காது நமக்கு யாருக்குமே. ஸோ இதை நம்பி தான் நம்ம இருப்போம், அந்த பணத்தை நம்பி தான். ஸோ அசால்ட்டாக வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோடய சாய்ஸ் என்னென்னா ஹேண்ட்மேட் ஃப்ராகு 250-300 இருக்குது நல்ல ஃப்ராக்ஸ்லாம். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன் அதுக்கு. ஸோ அநியாயத்துக்கு ஒரு 400-500 ஃப்ராக்லாம் வாங்காதீங்க, வேஸ்ட்டு தான். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரைட் லைனில் யூஸ் பண்ணுங்கள். என்ன ஒரு நல்ல ஃப்ராகாக இருந்தாலும் பிரைட் லைன் சரியில்லைனா அதை அறுத்துட்டு போய்டும் மீன் அடிக்கும் போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பிரைட் லைனுக்கு தான். ஹூக்கப் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது தான். ஸோ நல்ல பிரைட் லைன் தான் எப்போவுமே மீனையும் ஃப்ராகையும் நமக்கு சாதகமாக கொண்டு வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது தான் ஃப்ராகு. நான் 180 ரூபா ஃப்ராக்லேயே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எவ்வளோ மீன் அடிச்சிருக்கேன் 180 ரூபா ஃப்ராகில். ஸோ ஃப்ராக்லாம் எப்பவுமே மேட்ரு கிடையாது. எதுக்கு அந்த சாஃப்ட்னஸ்னால், ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து நீங்கள் அடிக்க பழகிறப்போ மீன் நிறைய மிஸ் ஆகும் உங்களுக்கு. அதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஹேண்ட்மேட் ஃப்ராகு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த செடி பதார் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஃப்ராகில் வந்து ஹூக்கப் ரேஷியோ நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து 250 ரூபா 300 ரூபாயே ஃப்ராக் நிறைய இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் அது வீடியோ போடுறேன். அந்தமாதிரி ஃப்ராக் வாங்கிட்டு போயிடலாம். 500 ரூபா 600 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். ஸோ அது பார்த்திங்கன்னா பிரைட் லைன் இப்போ நல்லா இல்லைன்னு நீங்கள் அறுத்துட்டு போயிடுச்சுன்னா 500 ரூபா ஒரே நாளில் உங்களுக்கு லாஸ் தான். ஸோ தெரிஞ்சு வாங்குங்க, புரிஞ்சு வாங்குங்க. வாங்கிறது முக்கியம் இல்லை, அதை கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கணும். எல்லோரும் சொல்கிறாங்கன்னு கண்ட மாரி வாங்கி தள்ளுறாதீங்க. அதேமாரி ஒரு 5 கலரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு கலராக வாங்க. 5 கலரும் வாங்கி ஏன் நீங்கள் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க எனக்கு தெரியல. ஸோ அது உங்களுக்கு தான் லாஸு. கம்பெனிக்காரன் வந்து பார்த்திங்கன்னா 5 கலரில் விடுவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பிஸ்னஸ் அட்ராக்ட் பண்ணணும். மீனை அட்ராக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, கன்சியூமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக தான் ஒரு 5 கலரில் விடுறாங்க. ஸோ அதை பார்த்து இதை போட்டால் மீன் அடிக்கும், இது அட்ராக்டிவாக இருக்கும், அது அட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ பேசிக்காக எந்த கலரோ ஏதோ ஒரு கலர், அந்த கலரில் மட்டும் அடிங்க. எல்லா ஃப்ராகும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஃப்ராக், பேக்கப்புக்கு ஒரு ஃப்ராக், 2 ஃப்ராக் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஃப்ராக் வாங்குவீங்க? மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 100 ஃப்ராக் ரிலீஸ் ஆகுது. அதில் 10 ஃப்ராக் ஹிட் ஆகும், 90 ஃப்ராக் ஃப்ளாப் ஆகும். ஸோ எல்லா ஃப்ராகும் உங்களால் வாங்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ரிவ்யூவர் கிடையாது, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நீங்கள் ரிவ்யூவர் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமரு. ஸோ நீங்கள் கன்சியூம் தான் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு தேவையானது போதும். நான் 100 இட்லி சுடுவேன், அதில் உங்களுக்கு 4 இட்லி போதும். நீங்கள் அதான் சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு 4 இட்லி போதும். நான் 100 இட்லி உங்கள் தள்ள கட்டணும்னு நான் நினைக்க முடியாது இல்லையா? ஸோ அதை யோசித்து தெரிஞ்சு வாங்குங்க, அதான் நான் சொல்லுவேன். உங்களோட தகுதிக்கு, அதாவது என்ன சொல்கிறேன்னா உங்களோட நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. நான்லாம் 1500 ராட் அண்ட் ரீல் வாங்கி தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு பைட் காஸ்டிங் ராட் அண்ட் ரீல்லாம் வாங்கினேன். ஸோ அதனால் எப்போவுமே எடுத்த உடனே பெருசாக வந்து எய்ம் பண்ணாதீங்க. அதாவது சின்ன எய்ம்லேயே உங்களால் நிறைய சாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நேரமாக அடிக்கிறேன், வாங்குன்னு ஸ்ட்ரைக்கே வரல. எப்படி 150 அடிக்கு மேலே 100 அடிக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஆனாலும் மீன் அங்கே இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் ஸ்ட்ரைக்கே வரல. அங்கங்கே மீன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. கிளைமேட்டும் போயிட்டே இருக்குது. நல்ல கிளைமேட்லாம் மிஸ் ஆகுது. பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான். எல்லா இடத்துலையும் அடிக்குது. நம்ம ஃப்ராக் ஒரு 2 சென்ட் மாட்டேங்குது.
ஓ மை காட், அனதர் பேட் டேவா இன்றைக்கி? அப்படி சொல்ல முடியாது. காலைல ஆல்ரெடி மீன் போட்டேன், 10 மீனுக்கு மேலே இருக்குது பையில். ஸோ அங்கே வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்தது. ஒரு 5:40 சம்திங். சுத்தமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸே இல்லை. ஸோ அதனால் அங்கே வீடியோ எடுக்கல. நான் ஃபுல் வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன சைஸ் மீன் போட்டிருக்கேன்னு. இங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. தண்ணியும் அவ்வளோ ரொம்ப வார்மாகவும் இல்லை, கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. மேபி இன்னொரு 30 மினிட்ஸ் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் வருதான்னு. அச்சோ, அடைச்ச மீன் பக்கத்தில் தான் போய் சிக்கணுமா? நம்ம ராஜாபுரம் அங்கே போராடிட்டுருக்காரு. ஆஹா, அடித்து காட்டுதில்ல. நானும் அந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்காக தான் போராடிட்டுருக்கேன். மீன் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் ஸ்ட்ரைக் எடுக்க மாட்டேன். நான் ராஜா ஏதாவது ஸ்ட்ரைக் வந்ததா? எங்கேயோ அடிக்குது, ஆனால் எங்கேன்னு தான் தெரியும். லைன் ஃபுல்லாகவே மீன் இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மீன் எகிரிச்சு இப்போ. ஒரு பெரிய சைஸ் மீன் அங்கே இருந்தது.
பெருசாக, ஆனால் எடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம அது நியர்பை இருக்கும், ஃபிஷ்ஷை என்கவுண்டர் பண்ணும்போது ரொம்ப கிட்ட இருக்கும். வா, இவ்வளோ பக்கத்தில் மீன் அடிக்குது. இங்கே வருங்க, இங்கே தான் அடிக்குது. என்னென்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மட்டியாக இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷால் கேட்சப் பண்ண முடியல அவ்வளோ சீக்கிரம் இந்த மூமெண்ட்டை. மழை வேறு 2 நாள் முன்னாடி பெஞ்சுது. ஸோ அது கூட ரீசனாக இருக்கலாம். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ மீன் எதுலையாவது மாட்டியிருக்கான்னு கூட செக் பண்ணலாம். ஏன்னா பக்கத்தில் குட்டிங்க மேய்ஞ்சிட்ருக்கு, நிறைய குட்டிங்க மாரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே இருக்கும். ஸோ எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ கிட்ட தட்டி கூட எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். அச்சோ, அடிக்குது காய்ஸ், ஆனால் எடுக்க மாட்டேங்குது. என்ன இஷ்யூன்னே தெரியல. ஐ ட்ரைட் மை பெஸ்ட். எவ்வளோ ஸ்ட்ரைக்கு. இங்கே தான் அடிச்சுட்டே இருந்தது. அச்சோ, போட்டோன்னு ஸ்ட்ரைக் காய்ஸ். அடைச்ச எப்படி அது மிஸ் ஆச்சு? பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபிஷ் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உள்ளூராக போயிட்டு வருவோம். சென்டர் தான் அந்த மண் இருக்குது. பண்ணுறேன்.
பசங்க ஸ்ட்ரைக் வந்துச்சு. அடைச்சா வெளியே வந்துட்டு சரியான ஸ்ட்ரைக் கைஸ். எப்படியும் 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் போல. அங்கே தான் நிற்கிது. அடிச்சாச்சு காய்ஸ், சரியான சைஸ் காய்ஸ். பாருங்க, உக்காந்து அடித்தேன் சொல்லி. எப்படியும் 1 கிலோ இருக்கும். நான் மீன் இருக்கிறத பார்த்து உக்காந்தேன். சரியான சைஸு, நாட்டு விரால். நல்லா குட்டையாக இருந்தாலும் 1 கிலோ சைஸ், நல்ல சைஸ் கணம், நல்ல கணம். பாருங்கள், அது அங்கே வந்துச்சு ஸ்ட்ரைக்குக்கு, பார்த்து தான் அடித்தேன். பாருங்கள், சரியான வாயில் வயிற்றுற. அப்படி வாரமாக போட்டு வைக்கலாமா? மிஸ் ஆனால் நமக்கு தான் டேஞ்சரு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கோம். பாருங்க, மீன் நல்லா குட்டையாக இருந்தாலும் நல்லா கட்டையாக வளர்ந்துருக்கு. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் மீன் அதை பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ செம்ம ஸ்ட்ரைக், அன்பிலீவபிள். கையை கழுவிட்டு வந்துடுவோம். இன்னும் மீன் நிறைய இருக்குது, ஆனால் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு தயங்குது மீனெல்லாம். ஸோ இந்த ஃப்ராக் நான் இன்றைக்கி எடுத்து போட்டேன். அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். எல்லா கலரும் கலந்துருக்கு இதில். ஸோ நல்லாயிருக்கு. இன்னொரு மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எங்கே அடிச்சுது? அதோ இருக்குது. மீன் அடிக்கிற இடத்த பார்த்து போட்டாலே அடிச்சிருது. இங்கே ஆனால் அது கொஞ்சம் தட்டி தான் எடுத்தேன் நான். உண்மையாக சொல்லணும், ரொம்ப போராடினேன் ஸ்ட்ரைக் எடுக்க வைக்க. உக்காந்துட்டேன், படுத்தே விட்டாரையான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எவ்வளோ போராட்டம், வெளியே வர வைக்காத. வெளியே வருவானாந்து. முட்டி அளவு கூட தண்ணி இல்லை, ஆனால் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. ஷேக் பண்ணால் தான் எடுக்குது.
இன்னொரு மீனை பார்த்துட்டேன், எடுக்க தான் பார்க்கலாம். பக்கத்தில் தான் நிற்கிது. ஃபுல்லாக உட்காந்துட்டேன் கைஸ். நான் மீன் பக்கத்தில் வந்துருச்சு, ரொம்ப கிட்ட என்கவுண்டர் பண்ணுது. கைஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் என்கவுண்டர் பண்ணிச்சு மீன். ஸோ இது ரெண்டாவது மீன் நமக்கு. ஆல்ரெடி ஒரு மீன் அடிச்சிட்டான்டா, வாடா வாடா, இங்கே தானே போட்டேன், வாடா. எங்கேயாவது போய்ட்டு போகுதுடா. ஐயோ இதோ போடுறா, இதோ போயிடுச்சுரா, சரியான சைஸ்ரா. ஸோ கைஸ் ரெண்டாவது மீன். இங்கே வருங்க, ரொம்ப மீன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ரொம்ப கிட்ட வந்து என்கவுண்டர் பண்ணுது. வருங்க ஃப்ராகு தொண்டைக்கு நடுவில் எடுத்துருக்கு. உட்காந்து அடிக்க வேண்டியதாக இருக்குடா, போகவே முடியல. கிட்ட எழுந்துச்சு நின்னாலே அடிக்க மாட்டேங்குது. உட்காந்துன்னு வச்சுக்கேன் அடிக்குது. நோஸ் பிளேயர் வச்சுருந்தேன் கையில் கூட. எல்லாமே ஒன்றா அந்த கவரில் தானே போட்டேன். பரங்கேஸ் தெளிவாக தொண்டைக்குழிகளை எடுத்துச்சு. ஓடாதரா அதுவே துப்பிச்சு ஃப்ராகு. செக் மேலே தெரிச்சிருச்சுரா. என்னடா மட்டை போலடா ஒரு மீன். இன்னைக்கு வேட்டையை பாருங்க கேஸ், எல்லாமே சைஸ். இதுவும் சைஸ் தான். ஓடாத வளவலா கொலை நாக்கிறானுங்களா பசங்க மேலே. ராஜா பையன் இந்த மேலே இப்படி கட்டிட்டு படுக்க போட்டுருவாங்க பையன். என்ன பண்ணலாம், தக்காளி ட்ரை எங்கேயா இருந்தால் தூக்கிட்டு போயிடலாமா? தக்காளி ட்ரை எங்கேயாவது வச்சுருப்பாங்கள்ல, தூக்கிடலாவா? உட்காந்துரு ராஜா, மீனை பார்த்தனாலே எடுக்கவே மாட்டேங்குது ராஜா. தட்டி 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 எடுக்க வேண்டியதாக இருக்குதுடா. மீன் ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கேன், அது மூமெண்ட்டு கொடுக்குது, அதை மட்டும் வாட்ச் பண்ணு. இங்கே தான் மீனே, மொத்தம் மீனே இந்த ஏரியா தான்டா. அங்கே அடிச்சுப்புற பெருசாக போடாங்க. விரால் தான் போடு போ. இப்போ அங்கேயே ட்ரை பண்ண வேண்டியது தானே. அது எங்கே அடிச்சு அந்த இடத்துல நிறுத்தி தட்டி வினே.
காய்ஸ் இப்போது அங்கே ஒரு மீன் ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. நான் நிறுத்தி தட்டுறேன், எடுக்குதான்னு பார்க்கலாம். இங்கே எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் அடிக்குது. ஸோ மீன் ஒரு இடத்துல இருக்குதுன்னா ஒரு 2-3 ஸ்ட்ரைக் ஓட்டினதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி அடிக்குது. ஷேக் பண்ணும்போது கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகும், கோச்சிக்காதுங்க. சாரி, ஷேக் பண்ணும்போது கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகும், கோச்சிக்கன்னு சொல்லிட்டேன். என்னென்னா காலைல 6 மணிக்கு இறங்குனது, தண்ணி கூட இல்லை குடிக்க. அதில் பார்த்திங்கன்னா வாய் ரொம்ப குளருது. நான் வந்து வேணும்னே எதுவும் சொல்லலை. நீ யாரா கோமாளி நடுவில்? அங்கே ஒரு தவளை வேறு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது காய்ஸ். மீன்லாம் நல்லா சைஸாக இருக்குது கைஸ். இங்கே என்னென்னா எடுக்க மாட்டேங்குது தெளிவாக, என்ன ரீசன் தான் தெரியல. ஸோ அவ்வளோ அக்ரெசிவாகவும் இல்லை. ஸோ 2-3 ஸ்ட்ரைக் நம்ம தட்டி கொஞ்சம் டெம்ப் பண்ணதுக்கப்புறம் யோசித்து அட்டாக் பண்ணுது. ஸோ நல்லா தெளிவாக இருக்குது. என்னால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. எவ்வளோ தெளிவாக இருக்குன்னா ஃப்ராக் நிறுத்தி 10 தடவை தட்டினாலும் எடுக்க மாட்டேங்குது. அதை அதுவாக அடிக்கணும்னு முடிவு பண்ணால் தான் அடிக்குது. மற்ற இடத்துலாம் அப்படி கிடையாது, ஃப்ராக் தூக்கி போட்டாலே அடிக்கும். சில இடத்துலலாம் பசியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ரீசன்னா அதுக்கு இடம் இங்கே ஃபுல்லாக இருக்குது கைஸ். எங்கே பாரு தீனி தான் அதுக்கு. அவ்வளோ மீன் குட்டியாக மேயுது ஃபுல்லாக. அதோட இன்னொரு மீன் போட்ட குட்டியே அது வேட்டையாடுது, வரால் குஞ்சுங்களே. அந்த மாதிரி இருக்குது நிலமை. அவ்வளோ குஞ்சுங்க மேயுது இங்கே. என்னென்னா நிறைய பேர் இங்கே டோர் விட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க போல். ஸோ எப்படின்னா அது ரொம்ப மோசமாக அக்ரெசிவாக வேட்டையாடுது. அந்த குஞ்சுங்களை எகிரி அடிக்குது. காய்ஸ் அங்கே ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. தவளைன்னு நினைக்கிறேன், பார்க்கலாவே. என்னை சுற்றி எல்லா இடத்துலையும் மீன் அடிக்குது. என்னென்னா செடிக்கு நடுவில் இருக்க மீன்
ஸோ அவ்வளோ சீக்கிரம் அக்ரெசிவாக வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ செடிக்குள்ளே சேஃபாக படுத்துட்ருக்கு, சேஃபாக ப்ளே பண்ணுது மீன். கொஞ்சம் கிளியராக கவரன்ஸ் இருந்ததுன்னா தட்டி தூக்கலாம் மீன். அவ்வளோ மீன் இருக்குது இங்கே. தவளை வேறு ஒரு பக்கம், வேறு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. டைம் கரெக்டாக விட்டு ஸ்பாட்டுக்கு வந்து 1 hour ஆச்சு. 1 hourல 2 மீன் தான் ஏற்றிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு மூவ் ஆகலாம் காய்ஸ். இன்னும் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8:30 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம கூட வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் யாருமே வரல. நானும் ராஜா மட்டும்தான் இன்றைக்கி தனியாக வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பழைய மாரி சேனலில் வீடியோ போட முடியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களால் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ ஃபைனான்ஷியலாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அதுதான் வந்து மெயினான ரீசன். என்னென்னா ஒரு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லை. ஸோ யூடியூப்லேருந்து எதுவும் நாங்கள் எதுவும் ஏர்ன் பண்ணல. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் டீலுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேணாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சிம்பிளாக ரொம்ப ஏழை எளிய மக்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பில் எவ்வளோ ஃபிஷ் பிடிக்க முடியும் ப்ரோ, ரொம்ப கம்மியான ஆர்டர் இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது செகண்ட்ஸில் இருந்தால் கொடுங்க, அந்த மாதிரி கேட்குற நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் அது முடியும். மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஐடியா என்னென்னா கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 1 lakh போட்டோன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த இதில் வர அமௌண்ட்டை வச்சு நம்ம இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறது தான் நம்ம ஐடியாலஜியே. ஸோ எல்லாேருக்கும் ராட் அண்ட் ரீல் இருக்கணும், எல்லோரும் மீன் பிடிக்கணும், அதான் எங்களோட ஆசை. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பிடிக்கிறது தான் எல்லாருமே. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாகவும் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள தவிர ஒரு 99% பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலி, அதுக்காக தான் போகிறாங்க நிறைய பேர் மீன் பிடிக்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எதுவுமே முடியாது. உங்களால் தான் எல்லாமே சாத்தியம். உங்களால் தான் இப்போ 50K வந்திருக்கோம். உங்களால் தான் நெக்ஸ்ட்டு 1 lakh அடிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்தா போதும்.
பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஒரு மீன் இருக்குது, தெளிவாக அடித்து காமிச்சிருச்சு. நம்மளால் முடிஞ்சால் அதை ஏற்றி பார்க்கலாம். இது எவ்வளோ ஆகுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏதோ பின்னாடி வந்தா மாதிரி இருந்தது. ஸோ ஒரு இடத்துல ஒரு மீன் ஸ்ட்ரைக் வருதுன்னா நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும். ஸோ அங்கே ஏதோ வந்து மூமெண்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி உங்களோட உள்ளுணர்வு நம்புங்க. அங்கே மீன் இருக்குன்னா கண்டிப்பாக மீன் இருக்கும். ஸோ 100-90 டைம் வந்துச்சுன்னா அங்கே மீன் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 10% எப்பயாவது மிஸ் ஆகலாம். ஆனால் வந்து 90% வந்து அங்கே ஏதோ ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு காட்டும் அந்த மீன். ஸோ தண்ணி வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக மூமெண்ட்டு காட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த மூமெண்ட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் நாளாக நீங்கள் கேஸ்ட் பண்ண ஸோ உங்களால் அது வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. வெயில் ஏறிடுச்சு, வெயில் மாணவரே ஏறிடுச்சு நண்பா.
வெயில் அடித்து கொல்லுது. இது எனக்கு தெரிஞ்சு செம பள்ளம் நினைக்கிறேன். ஐயோ அப்பா சரியான பள்ளம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நானும் நினச்சேன் அசால்ட்டாக தாண்டி போயிடலாம் கரை அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக ஏதோ மூமெண்ட் இருக்குது. ஐ கெஸ் மேபி ஃபிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை ஃப்ராக் ஏதாவது தவளை, ஏதாவது பச்சை தவளை ஏதாவது இருக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் ஆப்ரிக்கன் கேட் ஃபிஷ்ஷும் நிறைய இருக்கிறதுனால தெளிவாக தெரியல. அச்சோ எப்பா அன்எக்ஸ்பெக்டட்ராரு. நம்ம அங்கே பைக் நிற்கிது பாருங்க, அங்கே ஆரம்பித்தோம். அப்படியே இந்த கம்பத்து வழியாக வந்து ஏரியோட லாஸ்ட்டுக்கே வந்துட்டோம். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு ஒரு 10 மீனாவது பிடிச்சிருக்கணும். ஆனால் நம்ம 2 மீன் தான் பிடிச்சிருக்கோம். சும்மா அப்படி பார்த்தா இருக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இது பள்ளம் மாதிரி இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் வந்து பிடிக்கணும்? மானவரே சுட்டிருக்குது, சுத்தமாக முடியல கைஸ். அப்பா என்ன வெயில். அச்சோ
ஸோ அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம்